நம்ம எந்த ஒரு நோய், அதாவது பஞ்சபூதமாக இருந்தாலும் சரி, இல்லை வாதம் பித்தம் கபமாக இருந்தாலும் சரி, மிகினும் நோய் குறையினும் நோய் அப்படி தான் சொல்கிறோம். அப்போ மிகுந்தாலும் அது நோய் தான், குறைஞ்சாலும் நோய் தான். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இம்யூனிட்டி பவர் தேவை. அப்போ அந்த மாதிரி இம்யூனிட்டி பவர் நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம நல்ல உணவு வகைகள், இப்போ நம்ம குடுக்குற உணவு வகைகள்லையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ற எந்த ஒரு உணவு வகையுமே இங்க குடுக்கல. எல்லாமே வந்து அல்கலைன் ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரியான உணவு வகைகள் தான் குடுக்குறோம். இங்க வந்து நம்ம பால் சார்ந்த பொருள் யூஸ் பண்றதில்ல. பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் யூஸ் பண்றதில்ல. புளி யூஸ் பண்றது கிடையாது. ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ், மசாலா, ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து 100% அல்கலைன் ஃபுட்டா எடுத்துக்கும்போது, அப்ப நமக்கு என்ன ஆகும்? நம்ம பாடி வந்து அல்கலைன் பாடி. அல்கலைன் பாடின்னா நம்ம பாடி நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்குது. அப்ப ஒரு சின்ன எந்த ஒரு நோய் வந்தாலும், இல்ல எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், அது உடல் ரீதியா இருந்தாலும் சரி, மன ரீதியா இருந்தாலும் சரி, அத வந்து சரி பண்ற கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்கு தன்ன தானே ஏற்பட்டுடுது.